மக்கள் எப்படி வர முடியும்? முதல் கேள்வி என்ன, இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா அந்த 1500 ஆட்டோ காசு 600 தான் டிக்கெட் போட்டு வருது. என்ன சார் போட்டாங்க சொல்ல போனா ஆம்னி பஸ்ல உள்ள வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து இந்த இடத்துல சலுகை மாதிரி எனக்கு கிடைக்காது. உண்மையில சொல்றேன், எனக்கு கிடைக்காம எங்கேயுமே கிடைக்காது. சாப்பாடு வண்டி நாங்கள் சத்த நேரம் போதும் எங்க வண்டி ரோட்ல நிக்கட்டும், டக்குனு ஒரு போட்டோ எடுத்து போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ஃபைன் 15000 என்ன கேஸ் எதுனே தெரியாது. நாங்க ஓனர்ட்ட போய் கையை கட்டிட்டு இப்படி நிக்கணும், அவ்வளவுதான் எங்க வேலை. இதான் வேற ஒண்ணு இல்ல. இதே சொல்ல போனா ஒரு டிரைவருக்கு வந்து என்னன்னா ஆன்லைன்ல போர்டிங் புக்கிங் போற சொல்ல போனா டிரைவர் தான் போன் அடிச்சு பேசுவாங்க. இந்த ரோட்ல நாங்க ஒரு போன் எடுத்து இப்படி போனோம்னா போது முடிஞ்சு வச்சு. எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். என்னதான் பண்றது எங்களுக்கு ஒண்ணும் புரியல சார். 7 லட்சம் அவதாரம் புதுசா சட்டம் வர போட்டிருக்காங்க. அது அமுலாயிருச்சு, அந்த சட்டம் அமுலாயிருச்சு. சார் என் பேர் வந்து கார்த்திக். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து திங்கக்கிழமை இங்கே வந்திருந்தேன். ஸோ திங்கக்கிழமை வரப்பே கீழம்பாக்கத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணிட்டு கோயம்பேடு அலோவ் பண்ண மாட்டான்னு ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அங்கிருந்து நான் அதர் சர்வீஸ் சிடிஸ் வண்டி பிடிச்சி தான் நான் வந்தேன். ஸோ அங்கிருந்து வந்து 35 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கு எங்களுக்கு. அங்கிருந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் எடுத்து நாங்கள் வர வேண்டியது இருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து கேரளா வந்திருக்காரு. இவர் கீழம்பாக்கம் வந்து எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ போர்டிங் பாயிண்ட் வந்து எங்க போட்டிருக்குன்னு கேட்டால் ஆம்னி பேருந்து நிலையம் தான் போட்டிருக்கோம். நாங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இப்போ இங்கிருந்து நாங்கள் கீழம்பாக்கம் போயிட்டு அங்கிருந்து போர்டிங் பண்றதுலாம் ரொம்ப ரிஸ்கானது. ஸோ இங்கே ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் எல்லாம் இயக்குனாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய இருக்கு. இங்கிருந்து இயக்கக்கூடாதுன்ட்டு ஸோ கவர்மெண்ட் சார்பாக ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் அரசு அதிகாரிகள் வந்து இப்போ ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசஞ்சர்லாம் ரொம்ப அவதிக்கு உண்டாயிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஸோ போர்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆம்னி பேருந்து நிலையம் தான் போர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட்டும் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. ஸோ பேசஞ்சர் எல்லாருமே இப்போ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறோம்.